மத்திய பாஜக அரசு தமிழகத்தை ஓர வஞ்சனையோடு அணுகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு உங்களோட பதில்? வணக்கம் தமிழ்நாடு. எல்லா மாநிலங்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாட்டு மீது பாரத நரேந்திர மோடி தனி அக்கறை வச்சிருக்காங்க. மொழியை எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு காசியிலே தமிழ் சங்கம் நடத்தியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குஜராத்திலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தியது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, அங்கேயும் திருக்குறளை பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகத்திலும் தனி இருக்கை கூட வாங்கி கொடுத்திருக்காங்க. जब कभी भाषा की चर्चा निकले तो सीना तान करके दुनिया को कहना कि दुनिया की मानव जात की सबसे पुरानी भाषा तमिल भाषा है और वो हमारी भाषा है. இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது காட்டிலும் இந்த 11 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 300% நிதி அதிகமாக கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இலங்கை தமிழர்களை பொறுத்த மட்டும் ஆயிரக்கணக்கான வீடுகளை நம்ம பாரத நரேந்திர மோடி அவர்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது போட்லேயே ஷூட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு தூக்கு தண்டனைக்கு போன கைது கூட இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது உண்மையிலே யாரும் மறுக்க முடியாது.